السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنة كلام ومغفرة مقام ونور أجسام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله من شر الشيطان الرجيم وبفضل بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا وعملوا الصالحات لهم مغفرة وأجر عظيم. والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب الجحيم. عن ابن عباس سهل بن سعيد العدي رضي الله عنه قال: جاء رجل إلى النبي صلى الله عليه وآله وسلم فقال: يا رسول الله صلى الله عليه وآله وسلم، دلني على عمل إذا علمت أحبني الله وأحبني الناس. فقال رسول الله صلى الله عليه وآله وسلم: الزهد في الدنيا يحبك الله، والزهد فيما عند الناس يحبك الناس. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே குறித்தார்கள். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த அகல பைத்துக்களான குடும்பத்தார்கள், பரிசுத்தமான உம்முல் மூமினீன் ஆஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களாகிய மூமின்களின் தாய்மார்கள், சஹாபாக்கள், அனைத்து ஈமான் கொண்ட நல் விசுவாசிகள், அபரார்கள், அஸ்ரார்கள் அனைவர்கள் மீதும், நம்முடைய தாய், தந்தை, மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், பேரம்பேத்து கியாமத் நொடிநாள் வரை சமூக மக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் மனிதர்களுக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளில் இன்றியமையாத பல கடமைகள் உண்டு. அந்த கடமைகளை தினந்தோறும் நம்முடைய ஆயுட்காலங்கள் முழுவதும் செய்கின்ற பொழுது மகத்துவமான நல்லருளும் நன்மைகளும்
உபரியான நிழமத்துக்களும் நம்மை அடைந்து கொண்டே இருக்கும். இந்த அமல்களிலே காலம் முழுக்க அமல் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த அமல்களின் மூலமாக மானிட ஈமான் உறுதிமிக்கதாகவும் ஆகும். அமல்கள் எண்ணற்ற வகையில் இருந்தாலும் அல்லாஹ் கடமையாக்கிய முதல் கடமை அமல் சலாத், தொழுகை. இந்த தொழுகைக்கு பிறகு 5 கடமைகளில் 4 கடமைகள் பொதுவானவை. அதில் 3 வசதி உடையோருக்கும் வசதி அற்றவருக்கும் 5 வசதி உடையோருக்கும் கடமையாக ஆக்கியிருக்கான். அந்த 5 கடமைகளில் 3 ஏழை எளியோர்களுக்கு, 5 வசதி படைத்தவர்களுக்கு. குறிப்பாக உடல், உள்ளம், உயிர் 3ம் சேர்ந்து செய்கின்ற அமல்கள் இன்னும் பல அமல்கள் இருக்கின்றது. ஃபரலாக்கப்பட்ட அமல்கள். தொழுகை, பிறகு குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், தஸ்பீஹ் ஓதுதல், இஸ்திக்ஃபார் ஓதுதல், நஃபில் வணக்கங்கள் என்றெல்லாம் தேவைக்கு தக்கவாறு கடமைகளை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கான். ஃபர்து, சுன்னத்து, நஃபிலு, வாஜிப். இதில் தரம் பிரித்து வைத்திருப்பது எதற்காக? ஃபர்து கண்டிப்பாக செஞ்சணும். சுன்னத்து விடுபட்டா குற்றம், தண்டனை. நஃபில் செஞ்சால் நன்மை, இல்லைன்னா இல்லை. வாஜிப் செய்தே ஆக வேண்டும். இவ்வாறாக தரம் பிரித்து ஒன்றின் பின் ஒன்றாக அல்லாஹ் நமக்கு சில விஷயங்களை கடமையாக ஆக்கியிருக்கான். இந்த கடமைகளில் அமலே சாலிஹ் இருக்கு. அதே நேரத்தில் புறக்கணிப்பவர்களுக்கு நான் அமலே சாலிஹ், சாலிஹ் இல்லாத அமல். யார் புறக்கணிப்பா? அல்லாஹ்வை அல்லாஹ்வாக, ரசூலை ரசூலாக, இஸ்லாத்தை இஸ்லாமாக, மார்க்கத்தை குர்ஆனை குர்ஆனாக ஏற்று அதன் வழி நடக்காதவர்கள் நான் முஸ்லிம்கள். அதன் வழி நடப்பவர்கள் நாம் முஸ்லிம்கள். நாமுக்கும் நானுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த சமூகத்தில் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளில் அருள் வாய்ந்த சில கடமைகள் உண்டு. மானுஷீகமான சில கடமைகள். அவைகள் சூஃபியாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுலஹாக்கள் செய்கின்ற அமல். அது அவர்கள் ஃபர்லை போன்று தனக்கு கடமையாக வருத்தி கொண்ட அமல்கள். அதனால தான் அல்லாஹ் மினன் நபியீன வ சித்திகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன் வ ஹஸ்ன உலாயிக ரஃபீகா வ தாலிக ஃபதுலு மினல்லாஹி வ கஃபா பில்லாஹி அலீமான்றான் அல்லாஹ். இங்கே அடிப்படையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமிய தன்மைகளின்படி வழிபடுகின்றார்களா? நாம் வழிபடுகின்றோமா? அறிகின்றோமா? அறிந்ததை செயல் திட்டத்திற்கு கொண்டு வந்து நாம் அதை வடிவமைக்கின்றோமா என்பதனை நாம் சற்று சிந்திக்கும்போது அங்குதான் சில குறைகள் இருக்கு. அமல்ல மனிதர்கள் 2 வகையாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று அல்லாஹ்வுக்காக அமல் செய்வது, மற்றொன்று தனக்குத்தான் பிரயோஜனத்துக்காக அமல் செய்வது.
தனக்கு தேவை ஏற்பட்டால் அல்லாஹ்வை உபரியாக நினைக்கிறது. தான் தேவை முடிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி சிந்திப்பது என்பதே கிடையாது. தனக்கு சாதகமானால் அல்லாஹ்வை புகழ்வது, பாதகமானால் அல்லாஹ்வை விட்டு விடுவது. இவ்வாறெல்லாம் மனிதர்கள் ஈமானை கூறு போட ஆரம்பித்தது தேன்கூட்டில் தேன் எடுப்பதற்கு பூரா சாகடித்து எடுக்கக்கூடிய சூழல்கள். ஆனால் அல்லாஹ் அந்த தேனை எதுக்காக வச்சிருக்கான்? அந்த தேனீக்களை எதுக்காக வச்சிருக்கான்? அந்த கூட்டில் அது சென்று அடைகின்ற அந்த தேனை எப்படி நாம் பிரயோஜனமாக்க வேண்டும்? ஒரு பொருள் சாகக்கூடாது. அதிலே பொறுமையுடையவர்களுக்கு சிந்திப்பு இருக்கு, மூமின்களுக்கு சிந்திப்பு இருக்கு. முனாஃபிகீன்கள் அசட்டுத்தனமாக அதை கொன்றுவிட்டு அதில் உண்டானதை புசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இத்தனை உயிரினங்களை எரிப்பது என்பது கூடாது. அதாவது அல்லாஹ் முஸ்லீம்களை கூட தூக்கி நெருப்பில் போடுறதில்லை, பாவிகளை தான் போடுறான். அல்லாஹ் சாலிகான அமல் செய்தவருக்கு சொர்க்கம், கைர சாலிக்கு நரகம். அப்போது ஒரு தேன் கூட்டை, சூரத்தின் நகிழ்ந்து சூறாவே இருக்குது, அந்த தேன் கூட்டை தீம்பந்தத்தை வைத்து எரித்து அவைகளை சாகடித்து கருக்கி அல்லது விரட்டி விட்டுட்டு அதை நொம்பளத்தோடு எடுத்து அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு நோக்காடுதான் உண்டாகும். அதுபோன்றுதான் இந்த உலகம் ஒரு தேன்கூடை போன்றது. இந்த உலகத்தை தேன்கூடை போன்று பாவிப்பது நாம் இந்த துனியாவில் மரணிக்காமல் இருக்கணும். என்னங்க எல்லாத்துக்கும் மவுத்து இருக்குது, மரணிக்காமல் இருக்கணுன்றீங்க? ஆம், மரணம் என்பது வேற, மரணிப்பது என்பது வேற. என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூத்து அன் கபுல தமூத்திக்கும், மரணிப்பதற்கு முன் நீங்கள் மரணித்து விடுங்கள் என்றார்கள். எப்படி மரணிப்பது? சூசைடு பண்ணிக்கிறதா அல்லது நம்மளை அறுத்துக்கிறதா, தொங்கிக்கிறதா, எதுபடி? அதுதான் நாங்கள் சிறு. அந்த சிறான விஷயங்களை அறிவதற்கு கல்வி மாத்திரம் இருந்தால் போதாது. கல்வியின் ரசனை, இல்மிற்கு பிறகு இர்ஃபான் தேவைப்படுது. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. நம்மளை அறியணும், நம்ம தவற கரையணும், நம்மள அல்லாஹ்வை சிந்திக்கணும், ரசூலை ஏற்றுக்கணும். அதுக்கு பிறகு விளங்கும் ஞானம். ஞானம் நிறைய ஊனம் தேவைப்படாது. ஊனம் இருந்தால் ஞானம் அகலும், ஞானம் இருந்தால் ஊனம் அகலும். ஒய்யார வாழ்க்கையில் பெண்ணின் மடியில் உழண்டு கொண்டு இவன் ஞானத்தை தேட ஆரம்பித்தால் அவன் அஞ்ஞானியாகத்தான் மாற முடியும். நாங்கள் அதை பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். கிதாபுகளை சுற்றி பின்னால் அடுக்கிக்கிடுவாங்க. கிதாபை முதுகுக்கு பின்னால் வைக்கலாமா? அது ஒரு போஸ், அது ஒரு நடிகன். இப்படித்தான் இன்னைக்கு உலகத்தில் கல்விகளை பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஆயத்தை சொல்லுவான், கொட்டோடு பணம் கொட்ட போகுதுன்னுவான். ஒரு ஆயத்தை சொல்லுவான், உங்களுக்கு வீடு வாசம் எல்லாம் 3 நாளில் வந்துருண்டு, நான் அடைஞ்சிக்கிட்டேன்டுவான். அப்போ மனித சமுதாயத்தில் மாண்பாலனை உருவாக்குவதற்கு பகரமாக பலாமரத்தில் பலாப்பழத்தை பீய்த்து எப்படி அதனுடைய பசுமையான முள்ளை நீக்கி அதில் உண்டான மஞ்சள் நிறமான அந்த ஆடைகளை களைந்துவிட்டு சொலையை எடுத்து கொட்டையை தூக்கி எறிகின்றானோ, அதற்குள்ளான ஒரு சப்பையை தூக்கி எறிகின்றானோ, அதுதான் துனியா. இந்த துனியாவில் அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். நாம் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? நம்முடைய வாழ்வின் துடிப்புகள் எல்லாம் அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் அழுச்சாட்டியத்தாலும் ஓங்காரத்தாலும் தான் இன்றைக்கி நமக்கு அமைந்திருக்கு. காசு இருந்தால் ஒரு வாழ்க்கை, ஏழ்மையாக இருந்தால் ஒரு வாழ்க்கை, அல்லது அழகான மனைவி மக்கள் இருந்தால் ஒரு வாழ்க்கை, காரு பங்களா இருந்தால் ஒரு வாழ்க்கை. அவருடைய பேச்சும் அசைவும் ஆட்டமும் ஷைத்தானின் தோலை குலுங்க வைக்கின்ற அளவிற்கு இவருடைய வாழ்வுகள் அமைந்து விட்டது. அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க,
வத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்க. இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். உங்களுக்கு எல்லா செய்தியும் அல்லாஹ் எப்போ அறிவிப்பான்? நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து அழிகின்ற அந்த நொடி வரைக்கும் அத்தனை செய்தியும் அல்லாஹ் எப்போ அறிவிப்பான்னா மனுஷரில் அறிவிப்பான். அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்துக்குங்க. வஅதல்லாஹுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகள் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கான். வாமிலு ஸாலிஹாத், நல்ல அமல் செஞ்சு ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி ரசூலுக்கு வழிபட்ட அந்த நல்லடியார்கள் மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கான். லஹும் மஃபிரத்தும் வ அஜ்ருன் அஸீம், மகத்துவமான மஃபிரத் அவனுக்கு கூலியாக வழங்கப்பட்டு மகத்துவமான கண்ணியம் அங்கே கொடுக்கப்படும் அப்படின்ட்டான் அல்லாஹ். அதை நாம் அடையணுமா வேணாமா? அதை எப்படி இருந்தால் நம்ம அடைய முடியும்? அடைஞ்சிட்டா அது நம்மளை விட்டு போகாமல் இருக்க நாம் என்ன செய்வது? இதற்குத்தான் கல்வி தேவை. அந்த கல்வியை வைத்து மாரிஃபா என்னும் விஞ்ஞானத்தில் சென்று நம்மை அதிலே மூழ்க வைத்து இதெல்லாம் நமக்கு பின்னால் சுத்தக்கூடியதாக நாம் ஆக்கி விடுவோமேயானால் கண், காது, நாவு, அபம் இந்த ஐந்தையும் கடிசாக பாதுகாக்கக்கூடிய சூழலில் எல்லா அமல்களும் ஒட்டுமொத்தமாக அமைந்திருக்கின்றது. இதைத்தான் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன கஃபரு கஸபு பிஆயாத்தினா, நம்முடைய குர்ஆனை ஓதி கேட்டு அந்த குர்ஆனை யாரெல்லாம் பொய்ப்படுத்தினார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்களுக்கு ஜஹீம் என்னும் நரகம், கொடூர சூடான உஷ்ணமான வேக வைக்கக்கூடிய கிரில்லர் சிக்கனை எப்படி வேக வைப்பார்களோ அதுபோன்று வேக வைக்கக்கூடிய கிரில்லர் நரகம் அவர்களுக்கு உண்டு அப்படின்ட்டான். முத்தக்கீனுக்கு ஒரு வாக்கு, முனாஃபிகீனுக்கு ஒரு வாக்கு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஆயத்தில் யாயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகள் நல்லடியார்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உள்ளும் வெளியும் வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் பிறப்பிலும் மரணத்திலும் அதற்கிடைப்பட்ட காலகட்டங்களிலேயும் அல்லாஹ் எவ்வளோ நிஅமத்து உங்களுக்கு அருளி இருக்கான். நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா என்று இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அவன் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றான். நாம் மகத்துவமான வாழ்வில் மங்கி, அந்த உலக வாழ்வில் மங்கி மகத்துவத்தை இழந்து விடக்கூடாது. அந்த மகத்துவம் என்பது அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டும் ரசூலுடைய துஆவை கொண்டும் ஷஃபாத்தை கொண்டும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருப்பதனால் அவைகளை நாம் கைவிட்டு விடக்கூடாது. நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். குர்ஆனை தன்னோடு இணைத்து தினமும் ஓத வேண்டும். திக்ர் ஃபிக்ர் செய்ய வேண்டும். தஸ்பீஹ் ஸலவாத் அதிகமாக ஓத வேண்டும். ஹலால் ஹராமை பேண வேண்டும். அமல்களில் கடமையானவைகளின் மீது மிக துரிதமாக நாம் இருக்க வேண்டும். பிறகு நம்முடைய பாவத்திற்காக மன்னிப்பை கேட்டு, பாவம் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்று அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான அந்த வழிகளை தூய்மைப்படுத்தி கொண்டே நாம் செல்ல வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னிப்பதுடன் நீதி நேர்மை உண்மையாளர்களோடு சத்திய சீலர்களாக ஆக்கி நம்மை உண்மை மூமின்களாக மூமினாத்துக்களாக முழு உலகத்திலும் வெற்றி பெற்ற மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹ் மகத்துவமான ஒரு கண்ணியத்தையும் இஸ்ஸத்தையும் வாழ்வையும் உயர்வையும் தந்தருளி எல்லா மூமின்களுடைய பிள்ளைகளுக்கும் பேரம்பேத்திகளுக்கும் கியாமனுடைய நாள் வரை ஈமானில் அதிகமான நம்பிக்கை உரத்தை கொடுத்து
உணவிற்கும் உடைக்கும் வாழ்விற்கும் பஞ்சமில்லாமல் ஆக்கி நல்ல பல அமல் செய்து அவனை நெருங்கி ரசூலை பெற்று ஷஃபாத்தை அடைந்து நாம் மகிழக்கூடிய மகத்துவமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லிம் தஸ்லிம் வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்துனி மினல் முஸ்லிமீன்.